வணக்கம், நான் உங்கள் ஷப்தீனா. வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். நம்ம சேனலில் இன்றைக்கி ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் நிறைய பேர் கேட்ட ப்ரிப்பரேஷன் இந்த ஐஸ்கிரீம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி மேங்கோ ஐஸ்கிரீம், பர்டிகுலராக இந்த சீசனில் வந்து நீங்கள் மேங்கோ வந்து மாம்பழம் ரொம்ப சீப்பாக இருக்கும். ஸோ அந்த மாம்பழத்தை வச்சு மூணு இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். சூப்பரான மெத்தடில் மாம்பழம், அதுக்கப்புறம் வந்து இந்த மில்க் மேட், அதுக்கப்புறம் இந்த விப் க்ரீம், இந்த 3 இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு சூப்பரான ஸ்டைலில் இன்றைக்கி மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த டிஷ்க்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? மேங்கோ ஐஸ்கிரீம் தேவையான பொருட்கள்: மேங்கோ பியூரி 2 கப்பு, ஏலக்காய் பவுடர் 1/4 டீஸ்பூன், கண்டென்ஸ்ட் மில்க் 1 கப், அதாவது மில்க் மேட், விப் க்ரீம் 1/2 கப். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இப்போது நம்மக்கிட்ட இருக்க இந்த மேங்கோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாம்பழத்தை வந்து பீல் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க பழத்தை மட்டும் எடுத்து வச்சுருக்கோம். இதை எடுத்து வச்ச பிறகு நம்ம வந்து ஸ்டெயின் பண்ணணும். எதுக்காக ஸ்டெயின் பண்ணுறதுன்னா, அந்த தண்ணி எக்ஸஸாக வர தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த தண்ணி எடுத்து தான் உங்களுக்கு அந்த ப்ராப்பராக அந்த ஐஸ்கிரீம் பண்ணும்போது உங்களுக்கு டெக்ஸ்சர் கரெக்டாக கொடுக்கும். அதனால நான் வந்து இப்போ தண்ணி எல்லாத்தையும் எடுத்த பிறகு இந்த மாம்பழத்தை அதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்ல ஃபைன் பியூரியாக ரெடி பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்களா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் பியூரி பண்ணும்போது நீங்கள் கண்டிப்பாக ஒரு ட்ராப் கூட தண்ணி ஆட் பண்ணாமல் நல்லா பியூரி ஃபைன் பியூரியாக அரைச்சிருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பியூரி வந்து இந்த பவுலில் ஆட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க இந்த கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ண போகிறோம், அதாவது மில்க் மேட் வந்து 2 கப்பு வந்து நீங்கள் மேங்கோ பியூரி ஆட் பண்ணிங்கன்னா அதில் 1 கப் அளவுக்கு ஆட் பண்ணலாம். அப்போ தான் உங்களுக்கு இனிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும். இதில் சுகர் பவுடரில் எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை, ஏன்னா நம்ம வந்து மில்க் மேட் யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ண பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வீட்டில் விஸ்க் இருந்தால் விஸ்கில் பீட் பண்ணலாம், அப்படின்னா சின்ன ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த அளவுக்கு டெக்ஸ்சர் ரெடி ஆகிடும். இதில் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. நீங்கள் எதுவுமே ஆட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து இது மாதிரி பிளெண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த டெக்ஸ்சர் கொடுத்துரும். இதுக்கப்புறம் இன்னொரு பவுல் வந்து நம்மக்கிட்ட இருக்க இந்த விப் க்ரீம் இதில் ஆட் பண்ணுறோம். இந்த விப் க்ரீம் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரீசரில் ஜஸ்ட் வச்சுட்டு கொஞ்சம் ஐஸாக இருக்கும்போது எடுத்து நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த க்ரீம் வந்து நல்லா பிளெண்ட் ஆகி உங்களுக்கு கரெக்டாக டெக்ஸ்சர் கொடுக்கும். அதாவது நல்லா திக்காக இருக்கும். அதனால உங்களுக்கு சொல்கிறேன், இதே க்ரீம் வந்து நீங்கள் வந்து அந்த ரூம் டெம்பரேச்சரை வச்சு நீங்கள் பண்ணும்போது என்னென்னா, உங்களுக்கு ஹேண்ட் பிளெண்டர் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹீட் ஆகும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த க்ரீம் டெக்ஸ்சர் கொடுக்காது, திக்காக வராது. அதனால தான் வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், ஃப்ரீசரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து யூஸ் பண்ணால் உங்களுக்கு கரெக்டான அந்த டெக்ஸ்சர் கொடுக்கும். அதுக்கப்புறம் இந்த க்ரீம் பிளெண்ட் பண்ணும்போது வந்து ஹேண்ட் பிளெண்டர், எலக்ட்ரானிக் பிளெண்டர் வச்சு பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு திக்னஸ் கொடுக்கும். இதே வந்து நார்மல் விஸ்கில் வச்சு பண்ணால் கரெக்டாக வருமா கேட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்காது. நிறைய பேர் வந்து வீட்டில் இருக்க மிக்சியில் வச்சு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பண்ணலாம், ஆனால் கரெக்டாக வந்து அந்த பக்குவமாக நீங்கள் எடுத்து பண்ணால் மட்டும்தான் அது வரும். அது ஓவராக பிளெண்ட் பண்ணால் கூட சேம் அதே மாதிரி உங்களுக்கு அந்த மிக்சியில் பிளெண்ட் பண்ணும்போது ஹீட் உங்களுக்கு அதிகரிக்கும். அந்த ஹீட் அதிகரிச்சுன்னா உங்களுக்கு வந்து தின்னாயிடும். ஸோ அதனால் பக்குவம் தெரிஞ்சால் மட்டும்தான் அது மிக்சியில் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ இந்த ஹேண்ட் பிளெண்டரில் வந்து நல்லா உங்களுக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துலாம். அந்த க்ரீம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டியும் அதிகமாகவும் அதே டைமில் நல்லா திக்காக வந்திருக்கும். இப்போ பாருங்கள், இந்த கரண்டில் எடுத்து அந்த க்ரீம் எடுத்து போட்டோன்னா உங்களுக்கு வந்து அப்படியே மெதுவாக விழணும். இந்த அளவுக்கு நல்லா உங்களுக்கு வந்து அந்த திக்காக இருந்தால் மட்டும் கரெக்டாக உங்களுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு திக்னஸ் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு நல்லா ஹேண்ட் பிளெண்டர், எலக்ட்ரானிக் பிளெண்டர் வச்சு தான் நீங்கள் பிளெண்ட் பண்ண முடியும். இப்போது இந்த விப் க்ரீம் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மேங்கோ பியூரி, அதுக்கப்புறம் மில்க் மேட் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இதில் ஆட் பண்ணி ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்னா அந்த க்ரீம், மேங்கோ பியூரி எல்லாமே சரியாயிடும். அதுக்கு பிறகு நம்ம ஃப்ரீசரில் வச்சு நம்ம செட் பண்ணி எடுத்தால் இந்த ஐஸ்கிரீம் ரெடி. நிறைய பேர் வந்து ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு கார்ன்ஃப்ளவர், அதுக்கப்புறம் மைதா இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்படிலாம் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டியதில்லை. டேரெக்டாக வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, இந்த க்ரீம், அதுக்கப்புறம் மேங்கோ பியூரி, அதுக்கப்புறம் மில்க் மேட், இந்த 3 வச்சு மட்டும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன். சூப்பரான டேஸ்ட் இருக்கும். பார்த்தீங்களா இந்த டெக்ஸ்சர் பாருங்கள். அந்த க்ரீம் எல்லாம் மிக்ஸ் பண்ணி முடிச்சோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டாக வரும். நீங்கள் வாட்டர்லாம் எதுவுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்பராக வந்துடும். இதுக்கப்புறம் இன்னொரு பவுலில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஐஸ்கிரீம் பேட்டர் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரெஷ் மேங்கோ கட் பண்ணி இதில் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேங்கோ பியூரியோட ஆட் பண்ணலாம். இப்போது அதே மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்க எக்ஸஸாக இருக்க அந்த மேங்கோ க்யூப்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணுறோம். இந்த மேங்கோ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரியல் டேஸ்ட் அந்த ஐஸ்கிரீமோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போது அந்த மேங்கோ ஆட் பண்ண பிறகு ஜஸ்ட் லைட்டாக நீங்கள் அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு ஒரு ஈவனாக வந்து மேலே அந்த க்ரீம், அதுக்கப்புறம் அந்த மேங்கோ எல்லாத்தையும் ஒரு ஈவனாக பண்ணி முடிச்ச பிறகு, ஸோ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த மேங்கோ பியூரியை ஜஸ்ட் லைட்டாக மேலே போட்டு ஜிக்ஸாக் மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க ஸ்பூனில் வச்சு நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ரெடி. எதுக்காக இப்படி பண்ணுன்னா, உங்களுக்கு வந்து அந்த மேங்கோட கலர் கொடுக்கும். அது இல்லாமல் அந்த நீங்கள் சாப்பிடும்போது அந்த மேங்கோட டேஸ்ட் உங்களுக்கு நல்லா எடுத்து கொடுக்கும். ஸோ அதனால தான் ஜிக்ஸாக் அப்படி பண்ணி ஐஸ்கிரீம் செட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஐஸ்கிரீம் கரெக்டாக உங்கள் வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜில் கரெக்டாக 8 மணி நேரம் செட் பண்ணி எடுத்திங்கன்னா ரெடி. இப்போ வந்து நான் என்ன பண்ணுவோம், ஒரு சின்ன பிளாஸ்டிக் பேப்பரை போட்டு செட் பண்ணுறேன். வீட்டில் பிளாஸ்டிக் பேப்பர் இல்லைனா ஒன்றும் தப்பு இல்லை, கிளின் ரப், சில்வர் ஃபாயில் அப்படின்னா ஒரு மூடி போட்டு செட் பண்ணுங்கள்.
அப்படியே டேரெக்டாக ஓப்பனாக அப்படி வைக்கக்கூடாது. அப்படி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐஸ் ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு நல்லா வராது. பார்த்தீங்களா, இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த பிளாஸ்டிக் பேப்பரை எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் வந்து நார்மல் கேரி பேக் தான் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போது ரெடி ஆகிடுச்சு. ஒரு சின்ன கரண்டில் ஸ்கூப் பண்ணி அழகாக எடுத்தால் மேங்கோ ஐஸ்கிரீம் ரெடி. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஸ்டைலில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எனக்கு இப்போ இந்த மேங்கோ ஐஸ்கிரீம் எப்படி பண்ணுறது எல்லாருக்கும் ஈஸியாக தெரிஞ்சிருக்கோம்ல. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் கொடுங்க. இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு சூப்பரான டிஷ் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.